சென்ட்ரலாக ஆட்சி செய்கிறவங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அது பாஜகன்னு புரியலையா? தமிழகத்தில் ஆட்சி செய்கிறவங்கன்னு சொல்கிறோம், திமுகன்னு சொல்கிறாரு. அப்பவும் பேர் சொல்ல பயமான்றா வச்சுக்கோ, அவ்வளோதானே, நான் பயம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாரு. அப்பவும் திருப்பி அதில் இப்போ ஒரு நோட்டை சொல்லு, இப்போ என்ன சொல்றீங்க, ஏன் வெறும் மோடிஜின்னு சொன்னார்? அண்ணாமலை இன்னைக்கு விஜய் விமர்சிச்சிருக்காரு. மோடி அட்டாக் பண்ணதன் காரணமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, களத்தில் போராடுகிறது ஒரு கட்சி, சினிமா வசனம் பேசுவது ஒரு கட்சி அப்படிங்கிறத விமர்சிச்சிருக்காரு. சினிமா வசனம் தான் இன்னைக்கு பேசிட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுவதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் என் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் விட்டு நகர்வேன் சொல்லியிருக்காருல, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். களத்தில் என்ன அவங்க இருக்காங்க, களத்தில் இவங்க இல்லையா? இல்லை, அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் இல்லை களத்தில். அப்போ ஸ்டேட்மெண்ட் விடாத, ஏன் வாய்ச்சவடா விடுற? அப்போ வாய்ச்சவடான்னு ஒத்துக்கிறீங்களா? இப்போ யார் சினிமா டைலாக்? சினிமா தாங்க ரீலு, அது இவங்க தாங்க பேசிட்டு இருக்காங்க. சினிமாவில் எல்லாமே போய் அப்புறம் எதுக்கு தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் போராடிட்டு இருக்காங்க? இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க களத்துக்கே வரவில்லை, உங்கள் வாயிலே வர வைக்கிறது தான் இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். ஒத்துக்கிறீங்களா? போராடுறோன்றத களத்தில் இருக்கோன்றதை இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி என்ன, நானும் ரவுடி தான் ஒரு நாள் சும்மா அது பதாகையை நிற்க வச்சுக்கிட்டு ஒரு கோஷத்தை போட்டு ஒளின்னு கோஷத்தை போட்டு அப்படி ஏறி பஸ்ஸில் உட்காந்துட்டு 1 மணிக்கு இறங்கி வீட்டுக்கு போகிறதுல, புரியுதா? உண்மையிலே மக்களுக்காக போராடுற எண்ணம் உள்ளவர், மக்கள் நலன் மேல் ரொம்ப ரொம்ப அக்கறை உள்ளவர். அவ்வளோ அக்கறை உள்ளவர் ஏதாவது பிரச்சனையாக சந்திக்கலாமே. ஏங்க 17 தீர்மானம் எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சுது? இப்போ இவ்வளோ தூரம் விளாவரியாக கேட்குறீங்களா? விஜய் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, மோடி பேரை சொல்லிட்டாரு, திமுக பேரை சொல்றாரு, எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, இவ்வளோ நாள் ஆச்சா? இதெல்லாம் நீங்க எப்படி கேட்டீங்க? பெருசா சந்தேகமே நீங்க கேட்குறீங்க. கேட்டார்ல, ஏன் ஜி தமிழ்நாட்டை பார்த்தா உங்களுக்கு அலர்ஜி ஜி அப்படின்னு கேட்டார்ல, அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்க பாப்பா, தேரி இருந்தால் சொல்ல சொல்லுங்க. அப்பா அவன் பையனையும் சும்மா ட்விட்டாக போட்டுக்கிட்டு கேட்டவுட் கிட்டவுட் சீனை போட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு அது தமிழில் வேற போட்டுருப்பாங்க, ஏன்னா அவர் படிக்க தெரியும். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். தாவேகா பொதுக்குழுவில் இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசும்போது டைரக்டா திமுகவையும் பாஜக அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அதே சமயம் முதல்வர் அவருடைய பெயரையும் பிரதமர் அவருடைய பெயரையும் போன வாட்டி இவங்க 2 பேருடைய பேரை சொல்றதுக்கு 1.5 வருஷம் ஆனிச்சான்னு கேட்கிறேன். விஜய்க்கு இப்பதான் தைரியம் வந்துச்சா? போன வாரம் வரைக்கும் என்ன பேசியிருந்தீங்க? பேர் கூட சொல்ல மாட்டாரா? பேர் கூட சொல்லாததுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு பயமா நீங்க? இப்போ பேர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பேர் சொல்றதுக்கு 1.5 வருஷம் ஆச்சா? அவர்தான் தெளிவுபடுத்துறாருல. எங்க மத்தியில யாருங்க ஆட்சி அமைக்கிறாங்க? சென்ட்ரலா ஆட்சி செய்யறவங்கன்னு நாங்க சொல்றோம், அது பாஜகன்னு புரியலையா? தமிழகத்தில் ஆட்சி செய்யறவங்கன்னு சொல்றோம், திமுகன்னு சொல்றாரு. அப்பவும் பேர் சொல்ல பயமான்றா வச்சுக்கோ, அவ்வளவுதானே, நான் பயம் இல்லைன்னு ப்ரூவ் பண்றாரு. அப்பவும் திருப்பி அதில் இப்போ ஒரு நோட்டை சொல்லு, இப்போ என்ன சொல்றீங்க, ஏன் வெறும் மோடிஜின்னு சொன்னாரு, நரேந்திர மோடிஜி சொல்லலையே அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்களா? மு.க. ஸ்டாலின் மட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொன்னாரு, இவருக்கு மட்டும் வெறும் மோடிஜின்னு சொன்னாரு, ஏன் நரேந்திர மோடின்னு சொல்லலை அப்படின்னு அடுத்த கேள்வி வருமா? இது வச்சு ஒரு அடுத்த பேசுற வரைக்கும் ஒரு ஊட்டுவோமாக ப்ரோ. அவர் என்ன பேசினார் லைன்குள்ள வாங்க ப்ரோ, அப்பதான் ப்ரோ அதில் இருக்கிற ஒரு இது இருக்கு. ஒரு மனுஷன் அவ்வளோ போல்டா நேர்மையா உண்மையா பேசிக்கிறான், போய் காலில் ஊந்துன்னு இருக்கிறானுங்க ஒவ்வொருத்தனும், என்ன பண்ணுன்னு தெரியாம. அவ்வளோ அப்போல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது வீட்டில் கிளம்புவாங்களாம், இங்கே ரோட்லேயே இப்போ விழுந்துருப்பாங்க. இப்போ அமித்ஷாவும் மோடிஜியும் டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பலான்னு வச்சிங்களேன், சில கட்சி ஆட்கள்லாம் இல்லை போயிட்டு ஏர்போர்ட்லேயே அப்படியே விழுந்துருப்பாங்க போல. அந்த லட்சத்தில் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் அவ்வளோ தில்லா தைரியமாக பேசுகிறாரு, அதை விட்டு அதில் இருக்கிற நொல்லையை பார்த்துன்னு உட்காந்துருக்கீங்க. அண்ணாமலை இன்னைக்கு விஜய் விமர்சிச்சிருக்காரு. மோடி அட்டாக் பண்ணதன் காரணமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, களத்தில் போராடுகிறது ஒரு கட்சி, சினிமா வசனம் பேசுவது ஒரு கட்சி அப்படிங்கிறத விமர்சிச்சிருக்கிறாரு. சினிமா வசனம் தான் இன்னைக்கு பேசிட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுவதை எப்படி பார்க்குறீங்க? அவர் நடுவில் முதல்ல அவர் என்ன சொன்னார், இப்போ என்ன நடக்குது? ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க மேக்ஸிமம், அதுக்கப்புறம் அவர் வச்சு செய்வோம். நம்ம சொல்லியிருக்காருல, அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் என் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் விட்டு நகர்வேன் சொல்லியிருக்காருல, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். களத்தில் என்ன அவங்க இருக்காங்க, களத்தில் இவங்க இல்லையா? இல்லை, அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் களத்தில். அப்போ ஸ்டேட்மெண்ட் விடாத, ஏன் வாய்ச்சவடா விடுற? அப்போ வாய்ச்சவடான்னு ஒத்துக்கிறீங்களா? இப்போ யார் சினிமா டைலாக்? சினிமா தாங்க ரீலு, அது இவங்க தாங்க பேசிட்டு இருக்காங்க. சினிமாவில் எல்லாமே போய். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் இருக்கட்டும். என்ன லவ் பண்ணுவீங்களா உங்கள் ஒய்ஃபை? பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவீங்களா? நிஜ வாழ்க்கையிலலாம் சாத்தியமா? படத்தில் நடக்குதுல்ல,
அப்போ யார் பொய்யா இருக்கிறது எங்க இருக்கு? சினிமாவில் இருக்கு. பொய்யா காதலிக்கிறாங்க, பொய்யா பாட்டு பாடுறாங்க, பொய்யா டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் யார் பொய் பேசுறாங்க அவங்க தான் சினிமாக்காரங்க. அதுதான் அண்ணாமலை. அப்படிதான் நான் சொல்லணும். அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நான் வந்து பேப்பர்ல வந்திருக்கு சார், அது ப்ரூஃபே இருக்கு சார், நான் வந்து ராஜினாமா செஞ்சிருவேன்னாரு. இன்னும் எப்படியும் முடிஞ்சிருச்சு. அதான் அமித்ஷா ட்வீட்டு போட்டாரு, என்டிஏ கூட்டணி தான் வரப்போகுதுன்னு. இவங்க போய் 45 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வந்துருக்காங்க. மக்கள் நலன் சார்ந்து தான் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதை எப்படி வந்து நம்ம வந்து கூட்டணிக்கு தான் பேசிட்டு வந்தாங்கன்னு எடுத்து எந்த மக்கள்னு தெளிவா சொன்னாரா? தமிழ்நாட்டு மக்கள் தானே சொல்லியிருக்காரு. சொல்லலையே. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து தான் அவர்கிட்ட பேசணும். 40 நிமிஷம் முழுக்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்து தான் பேசணுங்கிறாங்க. அதிமுக மக்களின் நலன் சார்ந்த அவர்களுக்காக 45 நிமிடம் உட்கார்ந்து சார், ஆட்சியில் இருக்கும்போதே இவங்க போய் ஒன்றும் பேசுறது கிடையாது. எதிர்கட்சியா உட்காந்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து போய் பேசுறாங்களா? நான் என்னோட கேள்வி என்னன்னா, நான் போயிட்டு இதை பார்க்கறதுக்காக போனேன் கட்சி அலுவலகத்தை அப்படின்றாரு. கட்சி அலுவலகம் திறக்கும் போதே ஜூம்ல தான் திறந்து வச்சிங்க, ஜூம் கால தான் திறந்து வச்சிங்க, வீடியோ கால திறந்து வச்சிங்க. அப்போ போகாது இப்போ போய் பார்க்குறாராம்மா? 45 நிமிஷமா சார் வந்து மோடி அமித்ஷாவோட உட்காந்து மக்கள் நலத்தை பற்றி பேசியிருப்பீங்க. அவ்வளோவா இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு. 45 நிமிஷத்துக்கு பேசுகிற அளவுக்கு மக்கள் நலன் பற்றி நீங்கள் யோசிப்பீங்க? அவ்வளோலாம் யோசிச்சுன்னா தமிழ்நாடு 9 லட்சம் கோடி, சாரி 4.5 லட்சம் கோடி அவங்க இருக்கும்போது இருந்துச்சு. ஏன் இருக்குது? கட்சியை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு காலில் ஊந்து வந்துருக்குறாங்க. கம்முன்னு இருங்க சார் நீங்கள். நான் தான் சொல்கிறேன்னு. சரி பார்ப்போம், எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் காய்ச்ச கடத்தருக்கு வரணும்ல. நீ எவ்வளோ நாள் தான் போத்தி வைப்ப? அப்போ அன்னைக்கு கேட்கலாமா அவரை? மக்கள் இதான் அவங்க மக்கள் நலன் சார்ந்துதான்னு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. இப்போ நீங்கள் சொல்கிற தலைவர்கள் பேசுறதுக்கும் விஜயண்ணா பேசினதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கல்ல. அவர் ரீலில் வந்து, அதாவது சினிமாவில் தான் நடிக்கிறார், அரசியலில் உண்மையாக இருக்காரு. இவங்க அரசியல்லே பொய்யா இருக்காங்க, நடிக்கிறாங்க. எல்லாரும் பல போராட்டங்களை முன்னெடுத்து ஒரு மக்கள் பிரதிநிதி ஆனவங்களை பற்றி இப்படி பேசலாமா? யார் போராட்டம்? என்ன போராட்டம் சொல்லுங்க சொல்லுங்க சார், என்ன போராட்டம்? யார் போராட்டம் பண்ணாங்க? போராட்டமே இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் உங்களுக்கு ஓட்டு போட்டால் போராட்டம் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியாக வேறு நீங்கள் கேட்குறீங்க. அம்மா கடுப்பாயிடுவான்னு சொல்லிட்டேன். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? போராட்டம் பண்ணுறதுக்கா? நாங்கள் டெய்லி உங்களுக்கு வந்து எப்படி சார் பணமும் கொடுத்துட்டு நானே வேலை செய்யணுமா? ஒரு கார்பெண்டர் உங்கள் வீட்டுக்கு வரான் வேலை செய்யறதுக்கு, காசையும் கொடுத்துட்டு நீங்களே உட்காந்து இழைச்சி கார்பெண்டர் பண்ணிட்டு இருப்பீங்களா? கேட்குறேன், சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கு. போராட்டமே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு தான் நான் தான் போராடிட்டு இருக்கேன் என் வாழ்க்கைக்கு. அட்லீஸ்ட் என் சமுதாயமாவது போராடாம இருக்கட்டும், பிரச்சனை இல்லாம இருக்கட்டும்னு ஆட்சி உங்க கையில குத்தா அப்புறம் எதுக்கு தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் போராடிட்டு இருக்காங்க? இப்போதான் நீங்க சொன்னீங்க களத்துக்கே வரவில்லை, உங்க வாயிலே வர வைக்கிறது தான் இவ்வளவு தூரம் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். ஒத்துக்கிறீங்களா? போராடுறோன்றத களத்தில் இருக்கோன்றதை இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி என்ன? நாங்கள் களத்தில் நின்று போராடுகிறோம், வெறும் சினிமா வாசம் பேர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்டீங்க. இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ப்ரோ இப்பதானே வந்திருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் எல்லாமே தெரியுதா? ஐயோ மக்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஐயோ பரந்தூர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கிட்டு மேல்மாலை இது மாதிரி சிப்காட் பிரச்சனை, உங்க தூத்துக்குடியில பிரச்சனை, திருச்சியில பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, இப்பதான் வந்து விஜய் கட்சியினருக்கு வந்து தெரியுதான்னு கேட்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். என்ன பண்ண சொல்றீங்க? 26 எல்லாத்துக்கான பிரச்சனை தீர்வு வரும். 26 எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வரும். இல்ல விஜய் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமேல ஜூன்ல வந்துருவாரு அப்படிங்கிறாரு ஆதவ அர்ஜுனா. அப்ப 2 மாசம் மக்கள் விஜய் வருகைக்காக காத்துக்கிட்டே இருக்கணுமா? என்னங்க இது கேள்வி? இது இல்ல அவர்தான் சொல்லியிருக்காரு, ஆட்சியை கொடுத்துட்டு 5 போராடுறவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. போராட்டக்காரர்கள் நாங்க மக்களுக்காக களத்துல நிக்கிறோம், நீங்க வெறும் தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாரும் சினிமா வசனம் பேசிட்டு உட்கார்ந்துருக்கான்னு நீங்க. நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்களே சொல்றீங்க, சார் எல்லாருமே களத்துல நின்று ஏன் போராடுறீங்கன்னு கேட்குறீங்க. நீங்களே தான் கேள்வி, நீங்களே தான் பதில், உங்க வாயாலே வர வச்சாச்சுல்ல. அப்புறம் நீங்க எதுக்கு திருப்பி கேட்குறீங்க? அடுத்த கேள்வி வாங்க. இந்த கேள்வி உங்களுக்கு நான் பதில் வச்சுட்டேன் கரெக்டா தெளிவா. சார் போராட்டம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறது நாங்க, அதாவது தாவேக்கா கட்சி வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற கட்சி வெறும் போராட்டத்துக்கான வாழ்க்கையை உருவாக்கி வச்சிருக்கு. இதை மாத்தணும் தான் நாங்களும் மன்றாடிட்டு இருக்கோம் மக்கள் கிட்ட. புரிஞ்சுக்கோ மக்களே புரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இரட்டை நீங்களே முரண்படுறீங்க உங்கள் கேள்வியில். நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சார் அவங்க நிஜமாவே போராட்டத்தில் மக்களுக்கு நிற்கிறாங்க, நீங்கள் கதவசனம் பேசுனீங்க. இப்போ நீங்களே கேட்டீங்க, அண்ணாமலை சொன்ன கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட முன் வச்சேன். அண்ணாமலை சொல்கிறது தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல அண்ணாமலை இது பொய்ன்னு வந்துச்சா உங்கள் வாயாலே? நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நான் தான் முட்டு கொடுக்குறேன் அது இதுன்னு. கேள்வியாளர் நெறியாளர் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஊபி அவர்களே ஒத்துக்க வச்சிட்டோம் நாங்க. நெக்ஸ்ட் கேள்வி. தாவேகா பொதுக்குழுவில் மத்திய மாநில அரசுகளை வந்து கடுமையாக விமர்சித்து விஜய் அவர்கள் பேசியிருப்பது வந்து அக்கறையின் வெளிப்பாடா இல்லது அரசியல் கணக்கா? ரெண்டுமே. மக்கள் மேல இருக்கிற அக்கறையும் கணக்குல வரும்,
தன் அரசியல் ஸ்டாண்டையும் எடுத்து தெளிவுபடுத்துறாரு. ஸோ மக்களுக்கு ஒரு இல்ல நல்ல மக்கள் மீதான அக்கறை இருந்திருந்தா பிரச்சனை நடக்கிற இடத்துக்குலாம் வந்து களத்துக்கு போயிருக்கணும். அதாவது தான் சொன்னாரே சார், 2 மாசத்துல வந்தோம், நேத்திக்கு வந்தவங்களாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பகல் கனவுன்றீங்க. அப்புறம் நான் போற இடத்துல ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாரா இல்லையா? அதுக்கு ஒரு தெளிவுபடுத்துறாரா இல்லையா? நான் மாட்டுன்னு போயிடுவேன் கிளம்பி, என்னால் எவனும் தடுக்க முடியாது முடிவு எடுத்துட்டேன்னா. ஆனால் சட்டத்தை மதிக்கிறவன்னான்றாரு. ஏன் சட்டத்தை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டத்தை மதிக்கலையா? மதிக்கல, எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. மக்களுடைய போராட்ட களங்களுக்கு நேர்ல போறாங்க, அரசியல் கட்சிக்காரங்க அன்புமணி போறாரு, சீமான் போறாரு, சிபிஎம் கூட்டு வரான், சண்முகம் போறாரு, முத்தரசன் போறாரு. சொல்றேன், மற்ற அரசியல் கட்சிக்காரெல்லாம் காசை குத்து கூட்டு வரான். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இவர் அப்படி இல்லை. இவர் போனார்னா ஒரு பெரிய கூட்டம் வரும், தேவையில்லாம பல பிரச்சனைகள் வரும். அவர் சட்டத்தை மதிக்கிறார். ஒரு நாள் அரசியல் பண்றவர் இல்லை, தீர்வு காணணும்னு நினைக்கிறார், தீர்வு அரசியலை நோக்கி பயணிக்கிறவர். நானும் ரவுடி தான் ஒரு நாள் வந்து சும்மா அது பதாகையை நிற்க வச்சுக்கிட்டு ஒரு கோஷத்தை போட்டு ஒளிகன்னு கோஷத்தை போட்டு அப்படி ஏறி பஸ்ல உட்காந்துட்டு 1 மணிக்கு இறங்கி வீட்டுக்கு போறவர் இல்லை. புரியுதா? உண்மையிலே மக்களுக்காக போராடுற எண்ணம் உள்ளவர், மக்கள் நலன் மேல் ரொம்ப ரொம்ப அக்கறை உள்ளவர். அவ்வளவு அக்கறை உள்ளவர் ஏதாவது பிரஸ்ஸையாவது சந்திக்கலாமே, சந்திக்கலாமே. பிரஸ் சந்திச்சு தானே இருக்காங்க. நீங்க பிரஸ் தானே, ஒத்துக்கிறேன், ஊடகவியலாளர் தானே. கேள்வி கேட்குறீங்களா? எப்படி கேட்டீங்க? உங்களை சந்திச்சு உங்ககிட்ட பதில் சொன்னாரா? கேள்வி கேட்டாரா? அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க சார். முடிச்சு 2 மணி நேரம் ஆகல சார், 3 மணி நேரம் கூட ஆகல. அவர் பேசி முடிச்சு 3 மணி நேரத்துக்குள்ள என்னை வந்து பேட்டி எடுக்கிறீங்க, என்னை வந்து உட்காந்து வச்சு என்ன கேள்வி கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க சொல்லுங்க என்ன ஃபர்ஸ்ட். பிரஸ் சந்திக்கலன்னா எப்படி சந்திக்கல? இந்த சந்திச்சிட்டாரு. இது நீங்க எப்படி என்ன கேட்குறீங்க? காலத்தின் பரிமாணம் வளர்ச்சியோட அவர் அக்கஷ்டம் ஆகும்போது நீங்களும் அக்கஷ்டம் ஆகிக்கிங்க. திருப்பி இதை சொல்ல முடியாது. அவர் பிரஸ்ஸை சந்திச்சுட்டு தான் இருக்கார். இது ஒரு இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமா மக்கள் கிட்ட ரீச் பண்றது ஒரு விதமான பிரஸ். இல்ல ஸ்டேஜ்ல வந்து என்ன பேச வந்தோம், எந்த மாதிரியா நம்ம பேசணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை மட்டும் தான் பேசிட்டு போவாங்க. அதை தாண்டி பத்திரிகையாளரிடம் பேசும்போது தானே பல்வேறு விஷயங்களை வந்து அவர்கள் கட்சி மீதான விமர்சனங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல பத்திரிகையாளர் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இன்னைக்கு 20 தீர்மானத்துக்கு மேல் நிறைவேற்றிருக்காங்க. இந்த 20 தீர்மானத்தை இதை தாண்டி ஏதாவது பத்திரிகையாளர் கேள்வி கேட்க போறீங்களா? என்ன கேட்பீங்க? 17 தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்காங்கல்ல. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அவருக்கு நாட்டு பிரச்சனை தானே. அவர் பக்கத்தில் இருக்கிற உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையும் இஸ்ரேல் காசா பிரச்சனையுமா பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எல்லாமே பேசியிருக்காரு. 17 தமிழ்நாட்டோட விஷயம் தானே. அப்புறம் என்ன தெரியும்? என்ன நீங்க கேள்வி கேட்டாதான் அவருக்கு புரியும். இல்லைன்னா அவருக்கு ஒரு தீர்மானம் வந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து புதுசா பொறுப்பேற்றவங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு ஒரு தீர்மானம் முடிஞ்சு போச்சு. சரி, அது மரியாதை நிமித்தமா சொன்னது. மற்றதெல்லாம் மீனவர் பிரச்சனை பேசலையா? பரந்தூர் பிரச்சனை பேசலையா? விவசாய பிரச்சனை பேசலையா? பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசலையா? அரசாங்க ஊழியர் பத்தி பேசலையா? எல்லா மக்கள் பிரச்சனையும் பேசியிருக்காரா? பேசலையா? அப்புறம் அவ்வளோதான் பேசுவாங்க. வேற என்ன பேசுவாங்க? கரெக்டாக தான் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி மக்கள் பிரச்சனை தெரியுதோ தெரிஞ்சனால தான் சார் பேசியிருக்காரு. அவரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இல்லாம தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. பொதுக்குழு செயற்குழுல உயர்மட்ட குழுல எப்பவுமே ஒரு கூட்டம் நடத்தும் போது ஒரு கட்சியினுடைய ஒரு பொருளாளர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசுவாரு. அந்த கட்சியினுடைய ஆண்டினுடைய வரவு செலவு கணக்குகளை வந்து சமர்ப்பிப்பாங்க, அதை பத்தி விவாதிப்பாங்க, சொல்லுவாங்க நிர்வாகிகள் கூட. அதை தாண்டி அவங்க நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானங்கள் குறித்து முக்கியமா வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பிரஸ் எல்லாம் வந்து சந்திப்பாங்க. டோட்டலா நான் அந்த 17 தீர்மானம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிச்சுட்டு மட்டும் போற மாதிரியே இருக்கேன். அவர் வந்து விஜய் புகழ்ந்து தான் போறாரு. அவர்கள் வந்து டோட்டலா இந்த அரசியல் அட்டாக் பண்ணிட்டு போறாரு. தமிழ் தானே? நல்ல கேளுங்க. டவுட் எனக்கே டவுட்டா இருக்குது. நான் பேச தமிழ் தானே? புரியுது இல்ல? அப்புறம் இவ்வளவு நேரம் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட? பிரஸ் சந்திச்சுட்டாருன்னு சொல்றேன். அவர் பேசி முடிச்சுட்டு 2 மணி நேரத்துல என்கிட்ட பதில் கேள்வி கேட்கறீங்க. இதுக்கெல்லாம் என்ன சார்னு கேள்வி கேட்கறீங்க. அப்ப எப்படி அவர் சந்திச்சாரா? ஏங்க 17 தீர்மானம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இப்ப இவ்வளவு தூரம் விளாவரியா கேட்கறீங்கல்ல. விஜய் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, மோடி பேரை சொல்லிட்டாரு, திமுக பேரை சொல்றாரு, எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, இவ்வளவு நாள் ஆச்சா? இதெல்லாம் நீங்க எப்படி கேட்டீங்க? பெருசா சந்திக்காம நீங்க கேட்குறீங்க. இது ஒரு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி சார். இதை நம்ம ஏத்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு காலத்துல இதே தலைவர்கள் உட்கார்ந்து எழுதுவாங்க அறிக்கைகள், அது மறுநாள் வரும் பேப்பர்ல, நாளிதழில். இப்ப நாளிதழ்காரன் இன்னும் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறவன் வந்து அறிக்கையே எங்களுக்கு கொடுக்கல, அப்ப இவங்க வந்து பிரஸ்ஸே எங்களுக்கு வந்து அரசியலே பண்ணல அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாமா? தனியா உட்காந்து அறிக்கை கொடுக்குறாங்களா? இல்ல இந்த மாதிரி பேசும்போது இதை எழுதிக்கிட்டு அவங்களே எழுதிக்கிட்டு அறிக்கையா மறுநாள் வெளியிடுறாங்களா? எப்படி நடக்குது? ஒரு காலத்துல காணொலியில பேசியிருந்தாங்க, இப்ப யாரும் காணொலியில எந்த தலைவரும் பேசுறது இல்ல. அப்ப காணொலியில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து, வானொலியில இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன அரசியல இவங்க பிரஸ்ஸே சந்திக்கல அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாமா? அதாவது பரிணாம வளர்ச்சிக்கு மாறுறாங்க. அது வந்து அப்கிரேடேஷன் ஆஃப் டெக்னாலஜி.
அந்த டெக்னாலஜிக்கு வளரும்போது நீங்களும் அடாப்ட் ஆகிக்கிங்க. நீங்க அடாப்ட் ஆகிட்டு அவனை இழுக்காதீங்க கீழே. மேலே ஒருத்தர் போறாருன்னா நீங்களும் மேலே வரணும், கீழே இறங்கி போகக்கூடாது. மக்களுக்காக தான் தலைவர்கள் வந்து அடாப்ட் ஆகணும். அது புரிஞ்சுக்கிட்டவர் சார். இது அது இல்ல சார், இது நான் டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். மக்களுக்காக தலைவர்னா அப்போ உட்கார்ந்து ஒரு லெட்டர் தான் சார் எழுதணும் எல்லா மாநாட்டை பத்தியும். எப்படி லைவா பாத்தீங்க எல்லாரும்? இன்னைக்கு உட்காந்து தீர்மானம் பண்ணிட்டு எழுதி அனுப்புவாரு, நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் வரும். அதுக்கப்புறம் படிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் கூப்பிடுங்க என்ன, அதுக்கப்புறம் நானும் படிச்சுட்டு வந்து பேசுறேன். கரெக்டா இருக்கும். 3 நாள் கழிச்சு பேசினா பாப்பானா? இந்த தீர்மானங்கள் 2026 தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? 100% ஏற்படுத்தும். அவர் தான் தும்புனாலே ஏற்படுத்து. அதனால தானே 2 மணி நேரத்தில் கூப்பிட்டு உட்காந்து வச்சு கேட்குறீங்க. இல்லை 2 நாள் கழிச்சு பொறுமையா கேட்க மாட்டீங்க. இனி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கறதுதான் வந்து அரசியல் களமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து விஜய் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏடிஎம்கேன்னு ஒரு வலுவான ஒரு கட்சி இருக்கு, அதை விட்டுட்டு எப்படி அந்த இடத்துல ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிவிகே உள்ள கொண்டு வந்து வைப்பாங்க மக்கள்? அது அவரோட பாயிண்ட்டுங்க. நான் யாரை எதிர்க்கிறேன்றதை அவர் டிசைட் பண்றாரு. புரியுதா? ஏடிஎம்கே எப்படிப்பட்ட கட்சி என்ன ஆச்சுன்றது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. கொலை வெறியில் இருக்கிறானுங்க ஒருத்தனும் பாஜக மேலே. படிக்க காசு கொடுக்காம நிறுத்தின கட்சி அது. அந்த கட்சியோட போய் கூட்டணி போனீங்கன்னா பின்ன கோவம் வருமா வராதா சார்? சக பையன் சார், உங்கள் வீட்டு பையன் படிக்கிறான் சார், பக்கத்து வீட்டு பையன் படிக்கிறான் சார், அந்த பையன் என் பொல்ல மாதிரி இன்னொரு பையன் படிச்சுன்னு இருக்கான், அந்த பையனுக்கு காசு கொடுக்காம தடுத்து நிறுத்துறீங்கன்னா கோவம் வருமா வராதா? அப்படிப்பட்டவங்க கூட போய் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க சார். இன்னைக்கு அவங்க பலகீனப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு ஒரு சேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தை ஏற்றுட்டு தான் ஆகணும். திமுக காங்கிரஸ் இருந்துச்சு, அப்புறம் அதிமுக வந்துச்சு. இதே மாதிரி தான் நடிகர்கள்லாம் நாடாள முடியுமா? நடிகர்கள்லாம் ரசிகன் வேற, வாக்களிப்பன் 2 பேரும் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. எந்த ரசிகன் ரசிகனா இருக்கலாம் ஓட்டு போட மாட்டானா? கேரளால வந்து தனித்தனியா தான் பாக்குறாங்க, சினிமாவை தனியா அரசியல் தனியா தான் பாக்குறாங்க. தமிழ்நாட்டை பேசுவோம் சார், கேரளா விடுங்க சார். ஒரு மாவட்டத்தில் ஒரு மாதிரி அதை பேச ஆரம்பிச்சுன்னா அது வேற ஒரு அரசியலுக்குள்ள போகணும். நான் தமிழ்நாட்டை மட்டும் பேசுறேன். 67 இருந்துச்சு. இதெல்லாம் சொன்னாங்க. காங்கிரஸ் இருக்கு, திமுக இருக்கு, இந்த 2 பிரதான கட்சிகள். அப்ப யார் எதிர்கட்சி? 77 திமுக ஆட்சியில் இருந்துச்சு. 77 எலெக்ஷன் வருது, திமுக ஆட்சியில் இருந்துச்சு. பிரதான கட்சி யார் இருந்தாங்க? காங்கிரஸ் தானே இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னீங்க நீங்கள்? பிரதான கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது, திமுக வலுவாக ஆட்சியில் இருக்கிறது, இவரெல்லாம் ஒரு நடிகர், அவரெல்லாம் வெறும் ரசிகர் கூட்டம் ஓட் ஆகிடுமா அப்படின்னு 77 சொன்னீங்க. வரலாறு படைச்சாரா இல்லையா? ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். 26 அதே நடக்க போகுது. இதே மாதிரி அதே அன்னைக்கு வந்து காங்கிரஸ். ஆனா அவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் வந்து கடுமையா உழைச்சிருக்காங்க, அரசியல்ல முக்கிய பதவிகளில் வந்து இருந்திருக்காங்க, மக்களுடைய பல்ஸ் வந்து கையில வச்சிருக்காங்க. அண்ணாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும். அதனால சொல்றேன் 26 நீங்க பாருங்க பல்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்ட்டுன்னு. சார் இப்போ முன்னாடி 1967 பிளஸ் வந்து 1977 வந்து ரிப்பீட் ஆகுங்கிறீங்களா? கண்டிப்பா ஆகும். இன்னைக்கு எல்லாமே காலத்தின் கட்டாயம் எல்லாம் மாறிட்டே இருக்கு. புரியுதா? அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு என்னன்னா, இது ஒரு விஷயத்தை எழுதுனாங்க, ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை படிக்கிறாரு, பேசுறாரு, திருமுனை கூட்டத்தில் பேசுறாரு, போறாருன்னா அது சென்ற இடத்துக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம். இன்னைக்கு 10 நிமிஷத்துல போய் மக்கள்கிட்ட சேருது. நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் சார், உலகம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அந்த காலத்தில் புறால விட்டீங்க, அதுக்கப்புறம் லெட்டர் இன்லேண்ட் லெட்டரில் அனுப்பிச்சிங்க, போஸ்ட் கார்டில் போட்டு அனுப்பிச்சிங்க லெட்டர்லாம். எப்படி நீங்கள் அதே மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்கலாமா? நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபோனை திறந்து அடுத்த செகண்ட் நமக்கு வருது. காலம் எல்லாமே மாறுதுன்னு போது மக்களும் 15 வருஷம் 20 வருஷம்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவையானது இருக்குதுன்னா அடுத்த 15 நிமிஷத்தில் மாறி போயிட்டே இருப்பான். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து அரசியலில் ஒரு நாள் என்பதே மிக பெருசு. நல்ல ஒரு இதுதான். 1 வருஷம் வச்சிருக்காரு. ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதமே வந்து இன்னைக்கு மக்களிடம் சென்றடையக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இன்னும் 1 வருஷம் இருக்காது. நீங்கள் சொன்ன அந்த 15 வருஷம் உழைப்பு சொன்னீங்களா, அவர் ஆல்ரெடி சினிமாவில் போட்டார், மக்கள் இயக்கமாக வச்சு. புரியுதுங்களா? அவங்க எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருந்துருக்குறாங்க. நீங்கள் பார்க்கலன்னா அது உங்கள் தவறு. அதாவது நான் இவனை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சில பேர் பாருங்க, இடுப்பை மட்டுமே பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி விஜயை மட்டும் பார்க்காதீங்க, விஜய் கீழே வேலை செய்கிற அத்தனை பேரையும் பாருங்க, அவங்க தொண்டர்கள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ செய்கிறாங்களா இவங்க, அப்போ பரவாயில்லடான்னு அப்போ உங்களுக்கே தோணும். நீங்கள் தலைவரை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிங்கம் வந்து ஒரு நாள் தான் சார் வெளியில் வரும் காட்டை விட்டு, எப்போ பாரு வந்து நிற்காது. அதுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்துடும், பார்க்கும், பேசிட்டு இது பார்த்துட்டு போயிடும். சிங்கம் அப்படி தான் இருக்கும். அதனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. நீங்கள் விஜயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து எப்படி அவரே வீடு வீடாக போயிட்டு எல்லாருக்கும் வந்து பிட் நோட்டீஸ் கொடுத்து அவரே எல்லாம் செய்யணும். அந்த வீட்டுக்கு கொடுத்தாரு, இந்த வீட்டுக்கு கொடுக்கல சார், எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்களா? அடுத்தது
அந்த தெருக்குள்ள போனாரு, இந்த தெருக்குள்ள போலியே அப்படிம்பீங்களா? அப்படி இல்லை. அவரு கூட சேர்ந்து இருக்கிற தொண்டர்கள் தோழர்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க 20 வருஷமா 2009 மக்களை இயக்கமாக மாற்றி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால நீங்கள் சொல்றது வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு இதுவே இல்லை. அன்னைக்கு தேவைப்பட்டது. அன்னைக்கு வந்து தெரு தெருவா போனோம், ஊர் ஊரா போய் பேசிட்டு வரணும். இன்னைக்கு சென்னையில் உட்காந்துட்டு காணொலியில் பேசினா உலகம் ஃபுல்லாக பார்க்கலாம், அந்த அளவுக்கு வந்தாச்சு. சரிங்களா? ஸோ அதனால 1 வருடம்ன்றது கண்டிப்பாக மக்களோட மனசுல போய், அதாவது மக்களிடம் கொண்டு போய் சென்றடைறதுக்கு மிக மிக போதுமான விஷயமா நான் பார்க்குறேன். தொண்டர்களை திரட்டி பொதுக்குழு கூட்டி மீன் இனி அசைவம் இல்லை சைவமே என அறிவித்து உணவில் புரட்சி செய்த உச்ச நடிகருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது. மீன் அசைவம் இல்லை சைவமேவா? ஓ, அங்க மீன் போட்டாங்களாமா, அது அசைவம் அது சைவம் சொல்லிட்டாங்களாமா? அவர் என்னவா இருக்கிறாரு? இளைஞர் அணி கட்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. ஒரு இளைஞர் அணியாக இருக்கிறவர் எதை பார்த்துட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்போ அந்த கட்சியோட லட்சணம் என்னன்றது ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. யூ கேன் செக் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் ஹவு தே ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் தான் அவங்கெல்லாம். எதை பார்க்கணும், எதை பற்றி பேசணும், எதை சொல்லணும்னு விட்டு சோத்தை என்ன போட்டாங்கன்னு பார்த்துன்னுக்கிறேன். சரியான சோத்து மூட்டைங்கன்னு தான் சொல்லணுங்கெல்லாம். காமெடியாக இருக்குது சார் நீங்கள் பேசுறது. சார் கொண்டு வந்தீங்க, அதாவது பேசுங்க, கருத்துவமாக வாங்க. அவங்க மீன் போட்டாங்களா, அப்புறம் என்ன காரக்குழம்பு ஊற்றுனாங்களா, அப்பளம் ஃபுல்லாக வச்சாங்களா பாதி வச்சாங்களா, இதெல்லாமா சார் ஒரு கேள்வி? இதெல்லாமா ஒரு ட்விட்டு வேற போட்டுனுங்கிறாரு. அவர் வந்து மாணவர் அணி செயலாளர். பலே பலே. திமுக ஸ்டாண்டர்ட் என்னன்றது இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போதே தெரியுது. சார் நீங்கள் வேற இன்னைக்கு அவர் என்ன பேசினார் அதுக்கு சொல்லுங்க. தெரியும்ல, கேட்டார்ல, ஏன் ஜி தமிழ்நாட்டை பார்த்தா உங்களுக்கு அலர்ஜி ஜி அப்படின்னு கேட்டார்ல, அவங்கள சொல்லுங்களேன் பாப்போம். தைரியம் தான் சொல்லுங்க. அப்போ அவன் பையனையும் சும்மா ட்விட்டாக போட்டுக்கிட்டு கேட் அவுட் சீனை போட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு அது தமிழில் வேற போட்டுருப்பாங்க. ஏன்னா அவர் படிக்க தெரியாது, சரி போட்டுக்கிறான் போல போயிடுவாங்க. இதெல்லாம் அவங்களோட இது. ஒரு மாணவர் அணியில் இருக்காரு, என்ன எடுத்துக்கணும், என்ன மாதிரி கருத்தியோவிலாம் நம்ம அவருக்கு எதிர்கருத்து வைக்கணுன்றதை விட்டுவிட்டு மீனை வந்து சைவமாக அசைவ மீனை சைவமாக மாற்றி சோறு போட்டதுக்குன்னு பேசினு உட்காந்துருக்கிறாரு. இது நீங்கள் ஒரு கேள்வியாக வேற கேட்குறீங்க பாரு. நம்ம தரத்தை குறைக்காதீங்க சார் தயவுசெய்து. நம்ம தரமாக பேசுவோம், மக்களுக்கு தரமான விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்போம். இவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு வந்து மிக்க நன்றி சார். நன்றி பிரதர்.